அன்பார்ந்த ஆன்மீக அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் பரமக்குடி ஜோதிடர் கேஜிபி அறிவழகனின் அன்பு வணக்கம். நடப்பு பராபர வருஷம் வைகாசி மாசம் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, அதாவது ஆங்கில 26/5/2026 அன்று காலை சுமார் 11:07 கடக லக்ன வேளையில் கடந்த ஒரு ஆண்டாக மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்த குரு கிரகமானது அன்று சஞ்சாரத்தை முடித்துக் கொண்டு மிதுன ராசியில் புனர்பூசம் 3ஆம் பாதத்தில் இருந்து கடகராசியில் புனர்பூசம் 4ஆம் பாதத்திற்கு செல்கிறது. எனவே அடுத்து ஓராண்டுக்கு இந்த கடகராசியில் உச்சம் பெற்ற இந்த குரு சஞ்சாரமானது எவ்வாறாக இந்த மகர ராசிக்கு பலன்களை தரும் என்பதை இப்போது நாம் காணலாம். இந்த மகர ராசி பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்தில் செவ்வாயினுடைய உச்ச வீடு என்று அழைக்கப்படுகிறது. எனவே இந்த ராசியில் இருக்கின்ற செவ்வாயின் நட்சத்திரங்களான அவிட்டம் 1ஆம் பாதம் மற்றும் அவிட்டம் 2ஆம் பாதம், இந்த இரண்டும் இங்கு இருப்பது ஒரு விசேஷ பலன்களை தரும். ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க, அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த பெண் தவிட்டு பானையெல்லாம் தங்கமாகும் மாதிரி ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்களாகும். இந்த ராசியில் பிறந்த பல இளைஞர்களுக்கு, ஆண்களோ பெண்களோ, பல நாளாக திருமண தடையினால் தாமதமானவர்களுக்கு கூட இந்த ஆண்டு கட்டாயம் திருமணம் நடக்கும். இது இந்த ஆண்டு ஜூலை 10ஆம் தேதிக்கு உள்ளோ அல்லது ஆகஸ்ட் 10ஆம் தேதிக்கு மேலோ நடைபெற வாய்ப்புள்ளது. காரணம், இந்த இடைப்பட்ட ஒரு மாதத்திற்கு குரு அஸ்தமன கதியில் உள்ளதால் இந்த நிலை ஏற்படுகிறது. நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் குழந்தை பிறக்கும், இது உறுதி. அடிப்படை கல்வி பயில்பவர்கள், நடுத்தர கல்வி பயில்பவர்கள், உயர்நிலை கல்வி பயில்பவர்கள், மேலும் இந்த பெரிய PhD, MPhil இது போன்ற பல விஷயங்களை கற்பவர்கள், இப்படி எந்த நிலையில் கல்வி பயில்பவர்களுக்கும் இந்த ஆண்டு வெற்றி மேல் வெற்றி நிச்சயம். வெளிநாட்டில் வேலை வாய்ப்பை எதிர்நோக்கி இருக்கும் இந்த மகர ராசிக்காரர்களில் பலருக்கு வெளிநாட்டில் வேலை நிச்சயம். அரசு துறையில் பணிபுரியும் பலருக்கு பதவி உயர்வு நிச்சயம். அரசியலில் ஈடுபடுவோருக்கும் இது ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம். கடுமையான சர்ப்பதோஷ ஜாதகங்களை கொண்ட பெண்கள் அல்லது ஆண்கள், அதாவது இளைஞர்கள், இந்த ஆண்டு திருமணத்திற்கு முன் சர்ப்ப சாந்தி செய்துவிட்டு திருமணம் செய்து கொள்வது நல்லது. ஒருவேளை பெண் ஜாதகமாக இருந்தால் கணவருக்கு ஆயுள் பலம் இந்த சர்ப்பசாந்தி செய்து கொள்வதால் கூடும். சிலருக்கு குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகளால், அதாவது குழந்தைகளால் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. சிலருக்கு பொருள் நஷ்டம், தீயவர்களால் துன்பம், காய்ச்சல், இரத்தப்போக்கு போன்ற நோய்களால் தொல்லைகள் போன்றவை இருக்கும். கவனமும் எச்சரிக்கையும் தேவை. உச்சம் பெற்ற குரு இந்த ராசியையும் இந்த ராசி அதிபதியும், அதாவது சனியையும் பார்ப்பதால் குரு பார்க்க கோடி நன்மை என்ற வார்த்தைக்கிணங்க பலன்களும் தலைக்கு வந்தது தலப்பாகையோடு போயிற்று என்று நிம்மதி பெருமூச்சு விடும் நிலை உண்டு. சிலருக்கு ஜாதக ரீதியாக சுபகிரகங்களின் திசைகள் நடந்து கொண்டிருந்தால் காரியங்கள் அனைத்தும் வெற்றியாகும். சிலருக்கு பண வரவு, தங்கம், பொன் போன்ற பொருள் வரவும் உண்டு.
வீடு கட்டுதல், நிலம் வாங்குதல் போன்றவையும் நடைபெறும். இந்த மகர ராசியை கொண்ட பலர் ஜூலை மாதம் முதல் ஆகஸ்ட் மாதத்திற்குள் பயணங்களை மேற்கொள்வார்கள். அது சுபகாரியத்துக்கான பயன்களாகவே கூட இருக்கும். மீன், முத்து, ரசாயன பொருட்கள், காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ், நவரத்தினங்கள் போன்ற வியாபாரங்களும், எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் போன்ற வியாபார வேலைகளில் ஈடுபடுவோரும் நல்ல லாபத்தை அடைவார்கள். ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபடுவோருக்கு கவனம் தேவை. இருப்பினும் நற்பலன்களே நடைபெறும். வெளிநாட்டில் சிட்டிசன்ஷிப் எடுப்போருக்கு வெற்றி நிச்சயம். பயிர்த்தொழில் செய்வோர், பருத்தி, பால் உற்பத்தி, கட்டிட தொழில் செய்வோர், ரியல் எஸ்டேட் பிசினஸ் செய்வோருக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும். சிலருக்கு லாட்டரி அதிர்ஷ்டம், திடீர் பண வரவும் உண்டு. உடல் ஆரோக்கிய விஷயத்தில் மிகவும் கவனம் வேண்டும். எச்சரிக்கையும் தேவை. இந்த ராசிக்காரர்கள் ஒரு வியாழக்கிழமை திருச்செந்தூர் முருகப்பெருமானையும், திருநாகேஸ்வரம் ராகு ஸ்தலத்தில் வெள்ளிக்கிழமை சர்ப்ப சாந்தியும் செய்து கொள்வதால் நல்ல பலன் கிடைக்கும். 8ஆம் தேதி பிறந்தவர்கள் அல்லது 8ஆம் எண்ணை அதிர்ஷ்ட எண்ணாக கொண்டவர்கள் வெள்ளியில் நீலக்கல் பதித்த மோதிரம், வலதுகை மோதிர விரலில் அணிந்து கொண்டால் அதிர்ஷ்டம் கைகூடும். நேர்களே, இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு, இந்த குரு பயிற்சி ஆண்டு மிகச் சிறப்பான பலன்கள் நடக்க வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன் அனைவரும்.